வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாகவும் பெரிய பெரிய இலையாகவும் செடி நல்லா தழைஞ்சு வர எப்படி நம்ம தாமரை செடியை நடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது D9 அப்படிங்கிற வெரைட்டியோட செடியை தான் பார்த்துட்ருக்கோம். இது ஏற்கனவே போன வீடியோலேயும் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு பூ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓப்பன் ஆகிருக்குது. ஆனால் ரெட் கலர் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருந்தது சென்டரில் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த பூ பிஞ்சிலேயே பார்த்திங்கன்னா சின்ன மொட்டுலேயே நடுவில் ஹோல் வர ஆரம்பிச்சிடும். இது நல்லா முத்தி வரணும். இந்த பூ விரிய பார்த்திங்கன்னா இன்னொரு 4 அல்லது 5 நாள் ஆகும். அப்போ தான் இன்னுமே இது பூ பெருசாகும். எனக்கு இது பெரிய பூ கிடையாது. இதில் விட ஒரு மடங்கு பெருசாக தமோவோட மொட்டு இருக்கும். பாருங்கள், இது ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. பாருங்கள், தமோ பார்த்திங்கன்னா 2 கை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அது விரிஞ்சு வர்றதுக்கே உங்களுக்கு 10 நாள் 15 நாள் ஆயிரும். நிறைய பேர் D9 மொட்டு வரலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு சைஸ் டப்பு நம்ம கொடுக்கணும். எல்லாமே இந்த சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். வெரைட்டியை பொறுத்து தான் நம்ம பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளோட மொட்டு பாருங்கள். இதுவும் அதே அளவு தான் இருக்குது. இது இன்னுமே பெரிய மொட்டாக வரும். இது இன்னும் ஓப்பனே ஆகலை. இன்னுமே பெரிய மொட்டாக வந்திருக்கணும். இது என்னை விட ஹைட்டில் இருக்குங்க. ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இவ்வளோ தான் கேமரா வைக்க முடியுது, மேலே கொண்டு போக முடியல. பாருங்கள், இது எவ்வளோ பெரிய செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே டேங்க்குள்ளே விழுந்துச்சு. இதில் மொட்டு வந்துகிட்டே இருக்குது. ரீபார்ட்டே பண்ண முடியல. இப்போ இந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி எடுக்காமல் விட்டோம்னா மழைக்கு நம்மளுக்கு புழு வைக்க ஆரம்பிச்சிடும். இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இதில் ஒரு விதை இருந்துச்சு. அதை எதுவும் சாப்பிட்டு போயிடுச்சு. விதையே விட மாட்டேங்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுது. சரி, இதெல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பூக்கள் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி தான். இது ஒரு ரெட் டேலி அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி. பாருங்கள், இதில் 2 மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இதை வீடியோவில் இது வரைக்கும் காமிச்சதில்லை. இப்போ பூ வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது விரியட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது ஒயிட் அக்கிலா தான். இதுலேயும் பாருங்கள் எப்படி மொட்டு வருதுன்னு. இதெல்லாம் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ். நம்ம பேரலில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு உரம் நம்ம அடியில் போட்டு வச்சிடணும். வாங்க, என்ன உரம் போட்டு வச்சா இந்த மாதிரி இலையும் மொட்டுகளும் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா மக்கிய மாட்டு சாணம் உரம். மாட்டு சாணம் உரம் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை, தேவையில்லை. ஆட்டு சாணம் உரம் கூட எடுத்துக்கலாம். நல்லா மக்கி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மக்கி இருக்கணும். நிறைய எடுத்து வச்சுருக்கோம், நிறைய தாமரை செடிக்கு போடுறதுக்காக. நான் உங்களுக்கு இப்போ ஒரு டப்பில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பேரலில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த டப்பில் தான் நம்ம நட போகிறோம். இதில் நம்ம என்ன நட போகிறோம்னா ரன்னர் தான். ஒயிட் மிராக்கலில் பார்த்திங்கன்னா டியூபர்ஸ் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ரன்னர் மட்டும்தான் இருக்குது. இந்த ரன்னர் தான் நான் உங்களுக்கு எப்படி நடலாம் அப்படிங்கிறத நட்டு காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் குளத்து மீன் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே இந்த தண்ணியில் தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஒரு தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியே நான் மறுபடியும் நடப்போகிற கிழங்குக்கு மறுபடியும் ஊற்றி வச்சுக்கலாம். வேறு தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதே தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இதில் மீன் பாருங்கள் வரவே மாட்டேங்குது. மீன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த தொட்டியில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சேரு நம்ம ஏன் ரீபார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. ஆனால் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. பாருங்கள் எப்படி டைட்டாக பிடிச்சிருக்குதுன்னு. அதனால தான் நம்ம ரீபார்ட் பண்ணி கொடுக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா ரீபார்ட் பண்ணி கொடுக்கணும். இப்படி டைட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சேரவே நம்ம பயன்படுத்திக்கலாம். புதுசாக மண் போடணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. நீங்கள் முதல்ல நடுறீங்க அப்படின்னா மட்டும் புதுசாக மண் போட்டால் போதும். அதுக்கப்புறம் அந்த மண்ணவே நம்ம பயன்படுத்திக்கலாம். முதல்ல இந்த டப்பில் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம். இந்த டப் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 rupees வரும் ப்ரைஸு. நல்லா அகலமாக இருக்கும். அந்த டப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மக்கில் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த மக்கில் ஒரு 1/2 கப் சாம்பல் நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வீடியோ எடுக்கலை. இதில் ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டே வந்திருக்கேன். பாருங்கள், இந்த உரம் ஒரு 8 கப் அளவு கொடுக்கணும். நீங்கள் முதல்ல நடுறீங்க அப்படின்னா ஒரு 8 கப் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தொட்டியில் 20% அந்த உரம் வந்துடும். நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆட்டு சாணம், மாட்டு சாணம்,
மண்புழு உரம் கூட கொடுத்துக்கலாம். 8 கப் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 7 கப் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பழைய மண்ணை தான் நான் போட போகிறேன். அதனால் வந்து 1 கப் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட்டு சாணம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப்பை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 6 கப் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே உருண்டையாக இருக்கிற ஆட்டு சாணத்தை அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது வந்து உதிர்ந்து வராது, அப்படியே தான் நிற்கும். அதனால் நல்லா மக்க வச்சு கொடுத்துக்கோங்க. மக்க வச்சு கொடுக்கும்போது நார்மலாக நான் இப்போ என்ன கொடுக்குறேனோ அந்தளவு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு 8 கப் கொடுத்துக்கோங்க. மக்களை கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்குது, கொஞ்சம் நல்லா மக்காமல் இருக்குது அப்படின்னா ஒரு 6 கப் கொடுத்துக்கலாம். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த தொட்டியில் 20% வந்துச்சு பாருங்கள். இந்த உரம் இதுதான் உரம். இவ்வளோ தான் 6 மாதத்துக்கு இதுதான் உரம். நம்ம மறுபடியும் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. முதல்லையே தாமரை செடியை பொறுத்த வரைக்கும் முதல்லையே நம்ம போட்டு வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சேர் நம்ம இதிலேருந்து எடுத்துருப்போம் இல்லைங்களா, அப்போ அடியில் வந்து கொஞ்சம் மக்காமல் இருந்திருக்கும் அந்த சாணம்லாம். அதை தான் நம்ம மேலே எடுத்து வச்சுருப்போம். அதை முதல்ல வந்து ஒரு லேயர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேரோடு நல்லா குழச்சி ஊற்றலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த குளத்தில் எப்படி சேர் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டைமும் கொட்டி விட்டுறீங்க அந்த மண்ணை. அடுத்த டைம் புதுசாக போடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இந்த மாதிரி சேர் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் தாமரை அதிகமாகவும் பூக்கள் கொடுக்கும், நல்லாவும் தழைஞ்சி வரும். பாருங்கள் இது எப்படி இருக்குது இந்த சேரு. நம்ம குளத்தில் இருக்கிற சேர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்படியே கொட்டிட்டு அப்படியே வைக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சேரு லூஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் அந்த செடி வளர அது டைட்டாகிக்கும். கரெக்டாக அந்த அழுத்தம் வந்து அந்த தாமரை கிழங்குக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா தழைஞ்சி வருது. நான் தொட்டியில் வச்சுருக்கிறது நல்லா தழைஞ்சி வர்றதுக்கு காரணமே இது தான். பாருங்கள், இப்போ அந்த ரன்னரெல்லாம் நட்டு வச்சாச்சு. நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். தண்ணி வந்து நீங்கள் புதுசாக வேணாலும் விட்டுக்கலாம். நான் பழைய தண்ணியே இதில் ஊற்றிக்கிறேன். பழைய தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரம்லாம் இருக்கும், மீன் வந்து இருக்கும் இதுலேயே. இதை அப்படியே விட்டுக்கலாம். இந்த தொட்டியில் என்ன எடுக்கிறீங்களோ அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். வாட்டர் லில்லிஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து தண்ணி மாற்றி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் லில்லி வந்து அந்த தண்ணி கலர் மாறிட்டே இருக்கும். தாமரையில் அந்த மாதிரி இருக்காது. தாமரையில் தண்ணி தெளிவாக தான் இருக்கும். அதனால் தாமரைக்கு தண்ணி மாற்ற வேண்டியதில்லை. இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேர் வந்து மீதி இந்த சேரு, இதை வந்து வேறு தாமரை செடிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தான் தாமரை செடியை நடணும். நிறைய கெமிக்கல் உரமெல்லாம் கொடுக்கவே கூடாது. 6 மாதத்துக்கு அந்த தொட்டிக்கு எந்த உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. தண்ணி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அப்படி தான் நான் இந்த தொட்டியும் வச்சுருக்கேன். எப்படி தழைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு 3 growth இருக்குது பாருங்கள். ஒரு 2 இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதோட தண்டு பகுதி மட்டுமே ரொம்ப நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி நடுங்க, உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். தாமரை கிழங்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.